நண்பர்களே, இந்த பயிற்சி வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். யோகாவுக்கு வருஷக்கணக்கில் பண்ணுறவங்க தான் பண்ண முடியும். இது மாதிரி பயிற்சிலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நானே கொஞ்சம் வெயிட்டு தான். நிறைய பேர் வந்து இந்த வயிற்றை வச்சுக்கின்னு இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. எங்கள் பையன் பார்த்து சொல்கிறான். அது ஒரு பக்கம் அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. அதை நான் காதில் வாங்க போகிறதும் கிடையாது. பாருங்கள், இந்த உடம்பை வச்சுக்கின்னு நான் இந்த பயிற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்படி பண்ணேன். இது பாருங்க, இது ரொம்ப கடினமான பயிற்சி. அப்படியே ஹோல்டு பண்ணணும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தினந்தோறும் எதனா ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களாலையும் பண்ண முடியும். காலை கொண்டு போய் பிடிக்கணும். கையை காலில் கையை பிடிக்கணும். இது மாதிரி பண்ணுறதுலாம் கடினம். ஆனாலும் நான் அந்த உடம்பு வச்சுக்கின்னு எளிமையாக பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு பயிற்சியும் எளிமையாக இருக்கும். யூடியூப் சேனலில் என் சேனலை பார்க்க மாட்டேன்றீங்க. ஒயிட் ஹேர் ஃபிட்னஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன். இது நிறைய பேர் பாருங்கள். இந்த வயசுல இந்த பெருசு பண்ணுதை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்களும் பண்ணலாம். இது வந்து நான் ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளாவே உங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் வந்து என்னை பார்க்குறாங்க, நேராகவே வந்து பார்க்குறாங்க. என் கம்பலில் ஒரு பையன் வந்து சிங்கிள் பாரில் டபுள் பாரில் ஏறு புல்லப்ஸ் பண்ணுறதுக்குன்னா அவரால் ஏறி கூட நிற்க முடியல. ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன், நாங்கள் 2 பேர் வாட்ச்மேனு நானும் தொங்குவோம். ஒரு பையனால் தொங்கவே முடியல. ஒரு செகண்டு கூட தொங்கலை. அது மாதிரிலாம் நிலமை இருக்குது. அதனால் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதனா ஒரு பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணும்போது நீங்கள் எந்த கெட்ட விஷயத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாழ்க வளமுடன்.